ஹலோ 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 ஹாய் ஹம் தமிழ்ச்செல்வி பிரதாப். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, ஆக்சுவலாக பேச போகிறது ஒரு புக்கை பற்றி தான். ரொம்ப நாளாக இந்த புக்கை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது இன்றைக்கி தான் அந்த டைம் கிடச்சிருக்கு. அந்த புக்கோட நேம் எண்ணிற இரவுகள். தட் ஆத்தர் நேம் ஃபர்தர் தஸ்தவேஸ்கி. ஆக்சுவலாக தமிழில் தான் நான் படித்தேன். தமிழில் கிருஷ்ணய்யா எழுதினது. இன்னும் ஒரு தமிழில் ஒரு மிகப்பெரிய ஆத்தர் எழுதின புக்கு இருக்குது. இது 1848 வந்த புக்கு. இன்னொரு தமிழில் நல்ல ஒரு தமிழ் ஆத்தர் அசோகமித்ரன், அவர் எழுதின புக்கும் இருக்குது இதில். அதை வாங்கி படியுங்க, அதுவும் நல்லா இருக்கும். அவர் எழுதின எழுத்தெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கி நீங்கள் படித்து பாருங்கள். வாங்க இன்றைக்கி இந்த புக்கை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த புக்கை பற்றி ஒரு ஸ்பெஷல் ஒரு ஒரு விஷயமே இருக்குது. நம்ம இன்றைக்கி அந்த விஷயத்தை பற்றி பேச வரலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையில் வர்றதே ரொம்ப நிறைய கேரக்டர்ஸ் இல்லை, ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ். கையை விட்டு எண்ணிடலாம் அந்த கேரக்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கேரக்டர்ஸ் தான் வருவாங்க. ஒரு 5 மோர் தென் 5 ஒரு 7 கேரக்டர்ஸ் வருவாங்க. அவ்வளோதான் இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றுமே மனசில் பதிகிற அளவு இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு லவ் ஸ்டோரி, அந்த ஒரு தனிமையை விரும்புகிற ஸ்டோரி, அதை வெறுக்கிற ஸ்டோரி. நீங்கள் படிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு புரியும், இவ்வளோ இருக்கா இந்த புக்கில் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அசோக் மித்ரனுடைய எழுத்து ரொம்ப நல்லாவே எடுத்துகிட்டு போயிருப்பார். இந்த நூல் இந்த இந்த நாவல் பற்றி சொல்லணும்னா, அசோக் மித்ரனின் எழுத்து ஃபஸ்ட்டு மிகவும் நேர்த்தியாகவும் உணர்வுபூர்வமாகவும் இருக்கும். அவரின் அனுபவங்கள் கதையின் வழியாக வாசகர்களை அழகாக ஈர்க்கின்றது. இந்த இந்த புக்கை பற்றிய மற்ற ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்னா, திரைப்படத்துறையின் பின்னணியில் நடக்கும் கதைக்களம், மனித உறவுகளின் நுட்பமான வடிவாக்கம், எளிமையான மொழி ஆனால் அழகான கதையமைப்பு. இந்த புத்தகம் தமிழ் இலக்கியத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. நீங்கள் தமிழ் இலக்கியத்தை ரசிப்பவராக இருந்தால் வெண்ணிற இரவுகள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகங்களில் ஒன்றாகும். அதனால தான் நான் சொல்கிறேன், தமிழை ரொம்ப பிடிக்கும், தமிழை வெறுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க, அப்படி நினைக்காதவங்களும் தமிழை படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த புக்கை வாங்கி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இதில் இன்னும் ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டினா, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த புக்கை தழுவி ஒரு படமே எடுத்திருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருக்க முடியும். அது என்ன படம்னா, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த படம் இயற்கை. பேஸ்ட் ஆன் இந்த ஸ்டோரியை வச்சு தான் இந்த படம் எடுத்தாங்க. ஆக்சுவலாக இயற்கை படம் பேர். ஷாமு, ராதிகா, டைரக்டர் எஸ்பி ஜனநாதன் எடுத்த படம். நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு. இந்த படம் லாஸ்ட்டில் அருண் விஜய் ஒரு நல்ல ரோலில் வந்திருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நேஷ்னல் அவார்டு வாங்கின படம். இந்த 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 ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எடுத்தது. இதில் மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குன்னா, ஒரு 5 சாப்டர் தான் இருக்கும். ஈஸியாக படித்து முடிச்சிடலாம், நல்லாயிருக்கும். இந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸும் சரி, எல்லாமே சரி, தொன்று தொட்டு அந்த கதைக்களத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இது என்னென்னா, ஆற்றுப்படுக்கையில் நடக்கிற ஸ்டோரி, அது கடலில் நடக்கிற ஸ்டோரி. ஆனால் இஸ் த சேம். ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட சொல்லி தேடுற ஸ்டோரி. அந்த பையன் இந்த பொண்ணை லவ் பண்ணுவான். லாஸ்ட்டில் தேடிட்டு இருந்த பையன் கல்யாணம் பண்ணுற கதை தான் இது. லாஸ்ட்டில் இதில் அவங்க பாட்டி வளர்ப்பாங்க, அதில் அவங்க அத்தை வளர்க்குற மாதிரி இருக்கும் அந்த பொண்ணை. இதுதான் அந்த ஸ்டோரியோட மைய கருத்து. கண்டிப்பாக இந்த புக்கை நான் எல்லோரும் வாங்கி படிக்கணும்னு நான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன். புத்தகத்து மேலே ஆசை இருக்கிறவங்க, புத்தக பிரியர்கள், புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நல்ல ஒரு கதைக்களம், நல்ல ஒரு திரைக்கதையும் இருக்கும். அதுவும் அசோக் மித்ரனோட எழுத்தில்
இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சேனலை மறுபடியும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் என்னென்ன பேசுகிறோன்றது உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் டில் தென் பை ஃப்ரம் தமிழ்செல்வி பிரதாப். பாய்.